உண்மை என்னங்கிறத நான் எப்படியாவது வெளியே கொண்டு வர முயற்சி பண்றேன். ஆனா நான் எவ்வளவுதான் முயற்சி பண்ணாலும் உண்மை என்னங்கிறத என்னால கண்டுபிடிக்கவே முடியலையே. இதுக்கு மேல உண்மையை சொல்லாம இருக்க முடியாது. நான் இன்னைக்கு இதை அப்பா கிட்ட சொல்லதான் போறேன். நீங்க என் பொண்டாட்டியை நினைச்சிட்டு இருக்கிறவ, இந்த வீட்டோட சின்ன மருமகளை நினைச்சிட்டு இருக்கிறவ, அவ நான் நினைச்ச பொண்ணு இல்ல. அந்த பொண்ணு வேற யாரோ. இந்த விஷாக்கா எனக்கு யாருன்னே தெரியாது. ஒவ்வொரு மாத்திரையும் தேடி தேடி பார்த்து பார்த்து எடுக்க வேண்டியிருக்கு. சிரிக்கிற விஷயம் இல்லைங்க இது. உங்க உடம்பு சரியில்லை, அது தெரியும் இல்ல? வா தேவா. டாட், நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசுறதுக்காக காத்துக்கிட்டு இருக்கேன். வா தேவா. பரவாயில்ல, சொல்லுங்க. நாம ட்ரஸ்ட் சார்பா தர்மஸ்தாலா கட்டுறோம்ல, அது சம்பந்தமா டிசைன் வந்திருக்கு பாரு. நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான பொறுப்பை கொடுத்துருக்கேன்ல, அதை பத்தி நானே உங்ககிட்ட சொல்லணும்னு இருந்தேன். அதுக்குள்ள நீயே வந்துட்ட. டாட், டாட், உங்களுக்கு என்ன பண்ணுது? ஆர் யூ ஓகே? நான் டாக்டருக்கு ஃபோன் பண்ணி கூப்பிடுறேன். தேவா, டாக்டர் எல்லாம் கூப்பிட வேண்டிய அவசியம் இல்லைப்பா. ஒன்றும் இல்லை, இப்போ நான் நல்லாவே இருக்கேன். ஒன்றும் இல்லைப்பா, ஒரு சின்ன களைப்பு, அவ்வளோதான். அதனால தான் நான் உங்ககிட்ட என்னுடைய எல்லா பொறுப்பையும் ஒப்படைச்சேன். நீ சமாளிப்பேன்னு எனக்கு தெரியும். அதில் ஓகே டாட். ஆனால் நீங்கள் ஏன் இவ்வளோ பிடிவாதமாக மறுக்கிறீங்க? ஒரு தடவை டாக்டர்கிட்ட காமிச்சா என்ன ஆக போகுது? அதான் வீட்டுக்கே டாக்டர் வந்தாச்சப்பா. சின்ன மருமக இன்னைக்கு முதல்ல சமைக்கிறாள்ல, அவ கையால சமைச்சதை சாப்பிட்ட உடனே நான் எப்படி சரியாக போறேன்னு நீ பார்த்துக்கிட்டே இரு. என்ன வைஷாலி? ஆமா. என்னம்மா இது மாத்திரை? எல்லாம் வெறும் விட்டமின் தான். அதுக்காக இவ்வளவு மாத்திரையா? டேய், இப்பதான் கல்யாணம் ஆயிருக்கு. யாருக்காவது ஏதாவது தேவைப்பட்டா? அது சரி, நீ இங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருக்க? சின்ன மருமக சமையல் தயார் பண்ணிட்டு இருக்கல்ல, அப்பாவை கூட்டிக்கிட்டு கீழே போ. வா தேவா. சின்ன மருமக நமக்காக காத்துக்கிட்டு இருந்தா நல்லா இருக்காது இல்ல? என்ன அப்படியே கையை பிடிச்சு கூட்டுக்கிட்டு போப்பா. வேலை முடிஞ்சது. அட, இது என்ன பில்? இத முதல்ல தூக்கி போடணும், இல்லைன்னா மாட்டிக்குவேன். பாட்டிமா, ஒன்னு கவனிச்சிங்களா? இன்னைக்கு தேவா காலையில இருந்து கொலை பட்டினியா கிடக்குறான். ஏ, பாவம் காலையில டிஃபன் கூட சாப்பிடல. என்னது? ஆமா, காலையில இருந்து வயித்த காலியா வச்சிருக்கான். இன்னைக்கு அவன் பொண்டாட்டி முத சமைக்க போறாள்ல.
இது சின்ன மருமக வந்தாச்சு. வா மருமகளே வா. எல்லாத்தையும் எடுத்து டேபிள் மேல வச்சு ஒவ்வொருத்தருக்கா போட ஆரம்பி. பாத்தீங்களா, இந்த சாப்பாட்டுல இருந்து வர்ற வாசனையை பார்த்தா எல்லாத்தையும் நானே சாப்பிடணும் போல இருக்கு. வாசனை நல்லா தான் இருக்கும் பாட்டிமா. சாப்பிட்டா அதை விட நல்லா இருக்கும். ஏன்னா இந்த சாப்பாட்டை தயார் பண்ண இடம் அவ்வளோ பெரிய இடமாச்சே. என்ன பார்த்துட்டு இருக்கீங்க? சீக்கிரம் சீக்கிரம் சாப்பிட ஆரம்பிங்க. சாப்பாட்டு வாசனையே கும்முன்னு இருக்குமா? அம்மா சொன்னது அத்தனையும் கரெக்ட் தான். உண்மையிலேயே ரொம்ப நல்லா சமைச்சிருக்க சின்ன மருமகளே. டேஸ்ட் இன்னைக்கு சூப்பரா இருக்கு. இன்னைக்கு நான் ஃபுல்லா சாப்பிட போறேன். என்னங்க? அம்மா இந்தாங்க, இந்த பன்னீரை சாப்பிட்டு பாருங்களேன். உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்ல. அதுவும் உங்க சின்ன மருமக பண்ணிருக்கால. இப்படி கொடு. இது என்ன? ஒரு நிமிஷம் காட்டுங்க காட்டுங்க காட்டுங்க. என்னது இது? பில்லு மாதிரி இருக்கு. ஹோட்டல் மக்கன் போக் பிருந்தாவன். இந்த பில் எங்க இருந்து இங்க வந்தது? அதுவும் பண்டிட் ராஜன் வீட்டுக்கு ஹோட்டல் பில்லா? இன்னைக்கு டேட் தான் போட்டிருக்கு. பன்னீர் பட்டர் மசாலா, மலாய் கோஃப்தா, பூரி, மட்டர் புலாவ். இதுல போட்டிருக்கிற அதே தானே இன்னைக்கு சின்ன மருமக நம்ம வீட்ல சமைச்சு வச்சிருக்காங்க. அப்படின்னா இந்த சாப்பாட்டை நீ ஹோட்டல்ல இருந்து வாங்கினியா சின்ன மருமகளே? என்னது, இன்னைக்கு முதல் நாள் சாப்பாடே ஹோட்டல்ல இருந்து தானே? இது ஏதோ புது பாரம்பரியமா இருக்கு. இத்தனை நாளா நம்ம எல்லாம் முறையா தானே சாப்பிட்டோம். அப்புறம் எதுக்கு இந்த முதல் சமையல்ங்கிற நாடகம்? முன்னாடியே சொல்லியிருந்தா ஹோட்டல்ல இருந்து நாமளே வர வச்சுக்கலாமே. நமக்கு தான் இது பிடிக்காதே. அப்படிதானே? எதை கேட்டாலும் தலையை குனிஞ்சுப்பீங்க நீங்க. எப்ப பார்த்தாலும் சின்ன மருமக சின்ன மருமகன். சின்ன மருமக லட்சணத்தை இப்பவாது பாத்தீங்களாண்ணே?
சித்திமா, சம்பிரதாயப்படி பொண்ணு கிடைச்சிட்டான்னு அண்ணன் சொன்னார்ல. ஆனா ஒன்ன மறந்துட்டீங்களே, ஏழை குடும்பத்துல இருந்து பொண்ணு எடுத்தா அதுக்கு தரித்திர புத்தி தானே இருக்கும். குலத்திலவே ஆகுமா குணம்னு பெரியவங்க சும்மாவா சொன்னாங்க? நான் பேசுறதுலாம் உங்களுக்கு தப்பா தெரிஞ்சா தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. நான் பேசக்கூடாது. பெரியவங்க நீங்க இருக்கீங்க, சித்திமா இருக்காங்க, அப்படி இருக்கும்போது சின்ன பையன் நான் பேசக்கூடாது. தேவா, நான் கேள்விப்பட்ட வரைக்கும் நீ விஷாக்காவை தான் கல்யாணம் பண்ணிப்பன்னு ரொம்பவும் பிடிவாதம் பிடிச்சியாமே. என்ன தேவா இதெல்லாம்? விஷாக்கா, ஐ மீன் உன்னோட பொண்டாட்டி ஃபர்ஸ்ட் எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிட்டா? சின்ன மருமகளே, என்னம்மா இதெல்லாம்? ஆமாம்மா, இது எல்லாமே உண்மைதான். சித்தப்பா சொன்ன மாதிரி, அர்ஜுன் சொன்ன மாதிரி, இது எல்லாமே உண்மைதான். நான் ஒரு ஏழை குடும்பத்துல பிறந்து வளர்ந்தவ. இது வரைக்கும் எங்க வீட்டுல நான் ஒரு 4-5 பேருக்கு தான் சமைச்சு பழகிருக்கேன். அதுவும் இவ்ளோ பெரிய வீட்டுல இத்தனை பேருக்கு எப்படி சமைக்கிறதுன்னு தெரியாம தான் நான் இந்த மாதிரி பண்ணிட்டேன். உங்க எல்லாரையும் ஏமாத்துறதுக்கும் எனக்கு பிடிக்கல. நான் சமைச்சா உங்க எல்லாருக்கும் பிடிக்குமோ பிடிக்காதோன்னு பயந்து போய் தான் நான் ஹோட்டல்ல இருந்து சாப்பாட்டை வரவழைச்சேன். ஒரு ஏழை வீட்டுல பிறந்து வளர்ந்த பொண்ணு மனசுல பட்டதுதான் இப்ப நான் செஞ்சிருக்கேன். எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க. இதுக்காக நீங்க என்ன தண்டனை கொடுத்தாலும் அதை நான் ஏத்துக்கிறேன். நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன்னு எனக்கு தெரியும். எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க. இத பாருமா, உன்னை சின்ன மருமகளா அடையறதுக்கு நாங்க உண்மையிலேயே ரொம்ப கொடுத்து வச்சிருக்கோம். ஏன்னா உன்னோட சந்தோஷத்தை விட மத்தவங்க சந்தோஷம் தான் பெருசுன்னு நினைச்சல, அதுவே உன் பெரிய மனசை காட்டுது. இன்னைக்கு நீ நம்ம குடும்பத்தோட மானத்தை காப்பாத்துறதுக்கு நீ ஒரு புது வழியை காமிச்சிருக்க. அம்மா, இந்த அல்வாவை கிச்சன்ல மறந்து வச்சுட்டு வந்துட்டீங்க. அங்க வச்சுடு. ஆ. நீ போ. ஹல்வா, இந்த அல்வா கூட ஹோட்டல்ல இருந்து தான் வந்திருக்கோம் அல்லவா? அல்வா இல்லையே, அல்வா பில்லில இல்லையே. இந்த அல்வா வீட்ல பண்ணதுதான் பாட்டிமா. பாத்தீங்கல்ல, அப்புறம் என்ன, முதல்ல சமையல ஆரம்பிக்கும் போது இனிப்ப ஆரம்பிச்சிருக்கா. அதுவும் சின்ன மருமகளே பண்ணிருக்கா. போடு போடு, எல்லாருக்கும் போடு. இன்னைய காத்திருக்கணும். சீக்கிரமா அல்வாவை கொடு. இந்தாங்கம்மா.
வாவ், ரொம்ப நல்லா பண்ணியிருக்கம்மா, ரொம்ப நல்லா இருக்கு. என் சின்ன மருமக கைமணம் ரொம்ப அற்புதமா இருக்கு. ரொம்ப அற்புதம். ரொம்ப அற்புதம். வந்த விருந்தாளிங்கெல்லாம் நீ செஞ்ச அல்வாவை சாப்பிட்டுட்டு ரொம்ப பாராட்டினாங்க. ரொம்ப நல்லா இருக்கு. உங்களுக்கு தெரியாதா, ராதிகா எப்பவுமே நல்லா தானே சமையல் பண்ணுவா. அவளோட கைமணத்தை இன்னைக்கு விஷாக்காவுக்கும் கொஞ்சம் கொடுத்துருக்கா. இன்னைக்கு தானே விஷாக்கா முதல் தடவையா சமைக்கிறா. ரொம்ப சந்தோஷம். நாசமா போச்சு. நீ ஏம்மா இந்த மாதிரி எல்லாம் பண்ற? விஷாக்கா அந்த வீட்டுல முதல்ல சமைக்கும் போது இந்த மூதேவி பண்ணின அல்வாவை எதுக்காக கொடுத்து அனுப்பின? அம்மா கொஞ்சம் பேசாம இருங்கம்மா. எப்பவும் அவளை திட்டாதீங்க. உனக்கு அதெல்லாம் ஒண்ணும் தெரியாது. இந்த மூதேவிய அதுல கூட எதையாவது மருந்து கலந்து கொடுத்திருப்பா. யாராவது சம்பிரதாயத்துக்காக அல்வா பண்ணும்போது இங்க இருந்து கொடுத்து அனுப்புவாங்களா? அப்போ முதல் சமையல் நல்லபடியா முடிஞ்சிருச்சு இல்லம்மா? இந்தாம்மா வாங்கிக்க. முதல்ல அதை திறந்து பாரு. பிடிச்சிருக்கா உனக்கு? ரொம்ப பிடிச்சிருக்குமா. நீங்கெல்லாம் எவ்வளவு நல்லவங்க. தப்புக்கு தண்டனை கொடுக்கறதுக்கு பதிலா பரிசு கொடுக்கறீங்க. அந்த மாதிரி எல்லாம் எதுவும் நினைக்க கூடாது. ஏய், தேவாவுக்கு அவ கையால ஊட்டணும்ல. இல்ல தேவா? தேவா சீக்கிரம் எழுந்து வா. பாத்தீங்களா அவனுக்கு காதுல விழவே இல்லை. குட்டி மடையா, இப்ப நீ சாப்பிடுறத சின்ன மருமக கையால சாப்பிட இன்னும் டேஸ்டா இருக்கும். வா மருமகளே, சம்பிரதாயப்படி அவனுக்கு வந்து ஊட்டி விடு. எதுக்கு வெக்கப்பட்டு நிக்கிற? வந்து ஊட்டு. தேவா, என்ன அவளே பாத்துட்டு இருக்க? வாய் தர.
எங்க போனானே தெரியல. வீடு பூரா தேடிட்டேன், ரூம்லயும் பார்த்துட்டேன், மாடியிலயும் பார்த்துட்டேன். எங்க போனானே தெரியலையே. ஃபோன் பண்ணி பார்க்கலாம். ஃபோன் லைனே போக மாட்டேங்குது.